அந்தகன் படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மியூசிக்கல், மர்டர் மிஸ்ட்ரி, த்ரில்லர், அது மாதிரி இட்ஸ் ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு நல்ல படமா வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல சப்ஜெக்ட், வண்டர்ஃபுல் ஸ்கிரீன் பிளே. இது கூட சேர்ந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க. கார்த்திக் சார், சிம்ரன், பிரியா, சமுதிரகனி சார், யோகி பாபு, ஊர்வசி மேடம், KS ரவிக்குமார் சார், அது மாதிரி சொல்லிட்டே போடலாம். வனிதா விஜயகுமார், பூவையார், மோகன் வைத்தியா, ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் இதில் இருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் ஏன் மேலேயும் அப்பா மேலேயும் இருந்த மரியாதையில் உடனே ஓகே சொல்லி இதுக்கிட்ட எல்லாரும் வந்து தி பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த சைடில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் இந்த படத்தில் இருக்காங்க. கேமராமேன் ரவியாதர் சார், இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏஸ்ட் சினிமாட்டோ ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா விஷுவலா ஸ்டன்னிங் எடுத்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். என்ன படம் ஒரு தடவை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ஒரு படம் வந்து தரம் வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷுவல்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ தேங்க்யூ ரவி சார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து படுகரை சார், அவருடைய டைலாக்ஸ், அப்புறம் எடிட்டர் சதீஷ் சூர்யா, மியூசிக் சந்தோஷ் நாராயணன், ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். ஸோ இந்த பெரிய க்ரூவே இருக்காங்க இந்த படத்தில். தே டன் ஃபேபுலஸ் ஜாப். Again, thanks to them. And we are all excited that the Andagan the Pianist August 9th release ஆக போகுது. இந்த படம் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மியூசிக்கல், ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கதை என்னோட தோற்றம் அண்ட் ஒரு மியூசிக்கல் பாடம் இது. பட் மியூசிக்கலாக இருந்தாலும் அகெயின் இட் ஹேஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி எலிமெண்ட் அண்ட் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் மூவி, ஸ்மார்ட் ஸ்கிரீன் பிளே. காரணம் வந்து இப்போ நாங்கள் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம August 9th வரோம். சார் கேட்கல சார். இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இப்போ நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதுல இருக்க ஸ்டார் காஸ்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்ல பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்ல பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்துல இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தா எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அவர் இப்போ நான் இப்போ எல்லாரும் பத்தி பேசினேன். முக்கியமா இந்த படத்தோட கேப்டன், இந்த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பத்தி சொல்லிதான் ஆகணும். எப்பா இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஏற்கனவே ஒரு நடிகர் அவரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அங்க லொகேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பாரு, இந்த ஆர்டிஸ்ட ட்ரீட் பண்ணாரு. எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவாரு. அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு டு எமோட்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்தனை படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார் அது இட்ஸ் a remade movie, it's not a remake, it's a remade. டோட்டலா வந்து it's a remade. ஏன் ரீமேட் சொல்றேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு இப்போ எந்த படம் எப்போ வரணும், எப்படி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ்ல தான் இப்போ நாங்கள் வந்து படத்தை வந்து August 9th ரிலீஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நம்புறோம். இப்போ வரைக்கும் 400 தியேட்டர் கிடைச்சிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகும் இன்னும். ஸோ வி லுக்கிங் அட் a very wide release. இப்போ நான் வந்து கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேர் உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பி வந்து வைரல் ஆயிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளவு முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் a very positive sign and I welcome it.
சார் இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இப்ப கேட்கறது இப்ப பிரஸ் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது. So I'm happy it's happened. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பிரசாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. ஸோ இன்னொரு ஒரு பிளாக் பாஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்றேன், அந்தாகன். அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேல ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட ஐ டெஃபினெட்லி டன் இட். அண்ட் இப்போ இதுல அந்தாகன்ல வந்து ரொம்ப சங்கியா ரோல், சூப்பரான ஒரு ரோல் இருக்கு அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார். ஆஸ் பிரசாந்த் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயும், அண்ட் இட்ஸ் அ ரீமேட் ஃபில்ம், நாட் அ ரீமேக். ஸோ அது 100% ட்ரூவா இருக்கு. And I'm actually waiting for the reaction of the audience to see the jodi back, and of course with Priya Anand. So ama romba nalla irundhuchu experience. ஒரு ஃப்ரேம்ல கூட வந்து நிப்போம் சொல்லி 100%. அது நீங்க ஒரு 3C ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அப்படி சொல்றது ரொம்ப ரேர். பட் எந்த பாயிண்ட் உங்களை இருக்குது ஒரு ஃப்ரேம் கூட ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கலீக்ஸ் வேற. அண்ட் இப்போ இல்ல, we share அந்த emotion of friendship from last 25 years easily. So அதனால தான் அது சொன்னேன். So I think comeback gap எதுவுமே இல்ல. பிரசாந்த் is always top star. I have always seen பிரசாந்த் அந்த மாதிரி தான் பார்த்திருக்கேன். So நான் வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ பிரசாந்த் will come on screen. Of course he's very busy, நிறைய business எல்லாம். So he's, I think so இப்போ வந்து நான் வந்து திரும்பி படம் பண்றேன் பிரசாந்த் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். And that too he is my colleague after so many years. So looking forward to good luck Prashant to all of us. most important scene in industry. அவங்களோட ஸ்கிரீன்ஸ் It's so exciting. எனக்கு வந்து இவங்க பேசும்போதே கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது. Because 25 years ரெண்டு பேருக்கும் தெரியும். எவ்வளோ ஹிட் படங்கள், 6 மூவிஸ் பண்ணியிருக்காங்க, இது 7வது படம். This is not something that என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து we cannot achieve this. ஏன்னா அந்த டைம்ல சிம்ரன் மேம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துலயே 5 படம் பண்ணிருப்பீங்களா. Like she would have been working non-stop to achieve 6 films and எல்லா டாப் ஹீரோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. So this is something that not many artists can achieve. இவரோட 50வது படம். So for me ஒரு அவுட்சைடரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஒரு சம்பந்தமே இல்லாம நான் எங்கேயோ இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது it is super exciting. And it's just like I have goosebumps நிஜமாவே. Because இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணேன்னு கூட நான் எதிர்பார்க்கல, to work with them. And இந்த படத்துல இவர் சொன்ன மாதிரி it is casted so amazing. ஒரு சின்ன கேரக்டர், ஒரு ஆட்டோ டிரைவரா வந்தாலும், ஒரு டீ கடையில யாராவது நின்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கும். சோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது, ஓ நீங்களா, ஹாய் சார், ஹாய் மேம், என் பேரு பிரியா, லைக் ஐம் இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப் டு ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்துல ஊர்வஷி மேமும் இருந்தாங்க. ஸோ என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் அம்மா அவங்க. ஸோ டு see her again, to be in a film with her again, screen space இல்லை எங்களுக்கும், but just to be with these legends and to be in a film like this is an honor for someone like me. ஒரு செகண்ட் சார், இப்போ அவங்க சொன்ன ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க, 2 இருப்பாங்க. பட் இந்த கதை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் அன் ஈக்குவல் போர்ஷன். அது இந்த படம் பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து இவங்க தான் பேர் போகும், அது நீங்க சொல்றேன், அமேசிங் கேரக்டர் அண்ட் வே ஷி இஸ் ஆக்டட். அடுத்து பத்தி இவங்களும் வந்து ஷி ஹாஸ் ஓன் ஸ்பேஸ். எல்லாரும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா வந்து கார்த்திக் முத்தனம் சார் வந்து he has really made this entire movie reach higher அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டு ஹிம். அவர் வந்து லொகேஷன் வரும்போதே நாங்க எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்போம். எனர்ஜி ஹி பிரிங்ஸ், அது ஸ்கிரீன்ல பார்க்கணும் நாங்களே எக்ஸைட்டா இருக்கும். நாங்களும் திரும்பி இன்ஸ்டால மாறி we were having fun in location. and அவர் வந்து oh my god, அவரோட நடிக்கும் போது இந்த பக்கம் சமுத்திரகனி சார் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் உள்ள கொண்டாடுறாரு. அங்க வந்து அவரோட நடிக்கும் போது அது வேற ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த பக்கம் ஊர்வசி மேடம் அவங்களோட நடிக்கும் போது திரும்பி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு.
இங்க யோகி பாபு சார், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் உள்ள வரும்போது எங்களுக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் sir. கேஎஸ் ஐயோ இஸ் லெஜெண்ட் ஆக்சுவலி டைரக்டர் அண்ட் ஆக்டரா அவரோட இன்புட்ஸ் உள்ள கொண்டாந்துட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்க்கும்போது சோ நைஸ் தட் வி ஹேவ் சோ மெனி லவ்லி ஸ்டார்ஸ், லவ்லி ஆக்டர்ஸ் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்மிங் டு மூவி. இப்ப நாங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்ப படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸா யூ வில் ரியலி ஃபீல் தட் ஓகே இந்த படம் வந்து ஓ இவ்வளவு பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரும். கேக்குறீங்களா இது 3 பேர் வந்து லெஜெண்ட்ஸ் 3 பேர் பண்ணும்போதுன்னு தட் இஸ் இந்த படத்துல அது அமைஞ்சிச்சு. அண்ட் ஐம் ரியலி லக்கி அண்ட் தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன். அதான் And என்ன சொல்றேன், அவங்களே இந்த படத்துல நடிக்கும் போது there must be something with the script இல்லையா for them to accept. எல்லாரும் வந்து வரும்போது ஏன் வந்தாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கணும்ல. இல்ல இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி த்ரில்லிங், சஸ்பென்ஸ் அண்ட் த வே கேஎஸ் ரவிக்குமார் சார், சமுத்திரகனி சார், உர்வசி மேடம், பிரியா அண்ட் பிரசாந்த் சார் அண்ட் me. I mean the whole combination itself is fantastic and Tyagarajan sir வந்து he has handled it I mean awesome. So பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆக்சுவலா சில சீன் வந்து நம்ம நடிக்கும் போது we really had fun. So much like fun. climax scenes and all. And technically this film is extremely very strong. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே Because it அவர்கிட்ட இருந்து வரும். Night he's like the last one sleeping. He's got the most energy on set. எங்க எல்லாரையும் சமாளிக்க யோசிங்க எவ்வளவு கஷ்டம்னு. அதுதான் sir. இப்போ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன் டெக்னீஷியன்ஸ் நீங்க சேரும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க, இப்ப எப்படி சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வரும்போது தே பிரிங் பண்ண எனர்ஜி. ஓகே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது இட்ஸ் டெஃபினெட்லி வெரி பாசிட்டிவா இருக்கும். லொகேஷன் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஒன்னு ஒரு பக்கம் வந்து ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு பிகாஸ் என்ஜாயிங் த ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஃபீல்ட் ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும். நியூ டெக்னிக் தகுந்த மாதிரி சோ இந்த மியூசிக் எவ்வளவு இதுல சூப்பரா வந்து நல்லா வந்திருக்கு. ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் லண்டன்ல மியூசிக்கும் ஆமா. படிச்சீங்க. எப்படி அது sync பண்ணி- இப்போ இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் வந்து பியானோ வாசிக்கிற மாதிரி அண்ட் ஒருத்தர் பியானோ வாசிக்கிறது ஈஸி. பியானோ வாசிக்கும் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்போது ஈஸியா இருக்கும் வண்டி ஓட்டும்போது. அண்ட் இப்போ பியானோ வாசிக்கும் போது சில பேர் கீழே கீஸை பார்க்க மாட்டாங்க, நேராக பார்த்துட்டு வாசிக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு பிளைண்ட் பர்சன் வாசிக்கும் போது எந்த கீ எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அது எப்படி அவங்க கை வச்சு அந்த டோட்டலா அந்த கீஸை ஃபீல் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஓகே இப்படிதான் பிளைண்ட் வந்து அவங்க வந்து இப்போ எப்படி ஹவு தி யூஸ் இயர், ஹவு தி நோ எக்ஸாக்ட்லி எந்த கார்ட் பிடிக்கும். அதுவும் மிஸ்டேக் எல்லாம் வாசிக்கும் போது அதெல்லாம் வந்து ஃபார் மீ ஓ மை காட் இப்படி இருக்கா, இப்படி பண்ண முடியுமா, சென்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் யூசிங் ஜஸ்ட் கண்ணு முன்னால நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அதுல வந்து அவங்க பியானோ வாசிக்கும் போதோ இல்லாட்டி பாடும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது இட் ஃபீல்ஸ் சோ இன்ஸ்பிரேஷன். ஓ மை காட் இப்படி நம்ம இப்படிலாம் இருக்காங்களே, நமக்கு வந்து தெரியும் பக்கப்பல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும்னா ராக் ஸ்டார் அனிருத் அவரோட வாய்ஸ் வச்சு இந்த பாடல் நம்ம பண்ணியிருக்கோம். அவர் பாடியிருக்காரு. அண்ட் இஸ் ரைட் நவ ஆல் த சில்ட்ரன் எவ்ரிபடி சென்சேஷனல் எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். இந்த படத்துல பிரசன்ஸ் முடிக்கல ஒரே செகண்ட். சோ விஜய் சேதுபதி வாய்ஸ் இதுல இருக்கு. சோ அதனால ஒரு படத்துக்கு என்னடா பண்ண முடியுமோ ஒரு பக்க ஓலமும் செட் பண்ணிருக்கோம். ஸோ பாடல் இப்போ ரீச் ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் ஹூக் ஸ்டெப்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பப்ளிக் ஸ்டண்டா இருக்கலாம். இல்ல இப்போ அதுக்கு தான் அந்த அந்தங்க நேரத்தை நான் சாங் பண்ணியிருக்கோம் நாங்க. எங்களுக்கு வந்து அது மெயின் ரீசன் வந்து இவங்க ரெண்டு டான்ஸ் நாங்க ரெண்டு பேர் டான்ஸ் மிஸ் பண்ண கூடாது தான். அதான் இட்ஸ் ப்ரொமோஷனல் சாங் சார். ப்ரமோஷனல் சாங் ஆனா படத்து நம்ம எல்லாருக்கும் it was like a family and Prashant, we wish you good luck. Thank you Always. Thank you. And of course director kandipa you should direct the movie. Okay. Very interesting. But இவருக்கு ஆமா. வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபேன் பேஸ் இவருக்கு. ஆமா எல்லா வீடியோஸ் பாத்தீங்கன்னா the comment section போனீங்கன்னா the most positive feedback always. எப்போதுமே they give him so much love. Everyone talks about their fond memories அவர் படங்கள் பத்தி. So I think that's really lovely. இவ்ளோ எதிர்பார்ப்போட இருக்காங்க. So I think that shows his credibility and இவ்ளோ வருஷம் அவர் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பேர் தானே அது. Yes. So that is it's very easy to spoil your name, especially இவ்ளோ சோஷியல் மீடியா இருக்கும்போது ஒரு சின்ன ரோல் ஒரு சின்ன ட்வீட் ஏதாவது ஒண்ணு தப்பாயிடும். பட் அது இல்லாம he's carried himself with dignity. I think that is something we should all remember about him. இப்ப புரியுதா? இதான் சப்போர்ட். இதுதான் நான் ஒரு வார்த்தை பேசல. இதுதான் இது இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இவங்க கிட்ட இருந்து சரி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த ரசிகர்கள் கிட்டயும் வந்து எல்லா ஹீரோஸ் வச்சு மேக்ஸிமம் ரெண்டு பேரா இருக்கு. சரி உங்க ஜீன்ஸ்னால மிகப்பெரிய success. ஆமாங்க. அதுல டபுள் ஆக்ஷன் பண்ணாரு. அது டபுள் ஆக்ஷன் பண்ணியாச்சு. இல்ல அப்படி கிடையாது சார்.
அவர் சங்கர் சார் எப்படின்னா அவர் கதை எழுதி தான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய ஸ்டைல் அதுதான். அவர் ஹீரோ வச்சு கதை பண்றது இல்ல. ஸோ கதை கண்டிப்பா இப்போ அடுத்த கதை பண்ணும்போது நான் அதுல இருக்கணும்னு நினைச்சேன்னா 100% இருப்பேன். சிம்ரன் மேம் வெறும் நெகட்டிவ் ரோல் சமீபத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோல் எதிர்பார்க்குறீங்க? நெகட்டிவ் ரோல் எங்க சமீபத்தில் அந்த சீமராசா. சீமராசா இந்த மாதிரி படங்கள் அப்புறம் அது வந்து மோஸ்ட்லி என்னோட சக்சஸ் ரேஷியோனா இட்ஸ் மோர். இஃப் சப்போஸ் 100% நான் ஆக்ட் பண்ணிருக்கேன்னா இந்த 20-25 years 27 yearsக்குள்ள ஐ திங்க் ஐ ஹாவ் ஹேட் மோர் ஆஃப் அ ஹிட் மூவிஸ் தென் ஆவரேஜ் மூவிஸ்னு சொல்லலாம். ஸோ ஓகே, சம்டைம்ஸ் அந்த மாதிரி சிலக்ட் பண்றதுல அந்த மாதிரி தப்பு நடக்கும். ஸோ இட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஸோ ஐ கீப் மூவ் ஆன், தட் இஸ் மை ஜாப். அண்ட் நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஆஸ் அ வெர்சடைல் ஆக்டரா என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். தட் இஸ் மை எய்ம். தட்ஸ் ஆல். பட் நான் வந்து சிம்ரன் மேம் பார்க்கும்போது ஆஸ் அ யங் சைல்ட் வாட்சிங் ஹர் ஆன் ஸ்கிரீன், I just feel like she's one of the best performers, very underrated actor. Ivlo success on you, I feel like she's not gotten the credit as a performer. Because நிறைய ஹீரோயின்ஸ் இருந்திருக்காங்க அந்த டெக்கேட்ல the top most actors. அவங்க எல்லாருமே கொஞ்சம் as they age, I don't think the transition happens very well. ஒரு மாதிரி நம்மளுக்கே பார்க்கும்போது அது ஐயோ அவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்னு தோணும். பட் இவங்க வந்து whatever, I mean 25-27 years is crazy. எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க? I think more than 85. Wow, like 85 movies. இப்போ வரைக்கும் ஒரு performance ஒரு frameல கூட அவங்கள வந்து she's just beautiful no matter what emotion she's emoting. I think that's amazing as an artist to achieve. And ஒரு ஹீரோயினா நான் சொல்றேன் சத்தியமா it is happy. எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டராவே கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோக்கு மட்டும் மாரல் சப்போர்ட்டா இருந்துட்டு எவ்வளவு போரிங் அது. You know, we're humans have multiple emotions, and I think for her to be able to emote all these things, that means the audience believes in the performance, and yeah, that's why directors cast her as well. So இந்த படத்துல வந்து சிம்ரன் பத்தி பேசும்போது she has done a different role ஓட. ரொம்ப சேலஞ்சிங்கா It was very challenging, and you know she excelled in it. And அவங்களுக்கும் டைரக்டர் அந்த பாண்டிங் பார்க்கும்போது ஒரு லைக் நானே பரவாயில்லையே இப்ப நான் என்ன பண்றது இல்ல. ஸோ ஒரு there was sequence like that. இந்த பக்கம் இவங்க இருக்கும்போது இந்த பக்கம் பிரியா ரொம்ப பப்ளியா கியூட்டா நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு யூ see a different பிரியா. எந்த பிரியா பார்க்க மாட்டீங்க. You see a very something very nice about her. She always brings a lot of positivity. எங்க போனாலும் as you know the way she treats people, so I always admire that about her. Thank you, for so much of அதான் சொல்றாங்க இந்த யூனிடெட் கூட வந்து எங்க மேல சின்ன அன்பு ஆதரவு தான். And I always யோசிப்பேன் ஓகே இவ்வளோ லவ் இருக்கு இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி கடைசியா பதில் சொல்றது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களும் சரி என்னோட ரசிகர்களும் சரி the amount of love and the amount of support they've been giving me, அது ரொம்ப வந்து I thank each and everyone, and I'm blessed with having such a great lovely people to support me. Thank you so much. What is the message to the audience from the team of Andhagan? இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இவ்வளவு நேரம் அதுதானே சொல்லுங்க. See, final message. Sorry, அதான் final message is thank you sir. So August 9th and then the pianist release ஆகுது. So thank you so much all the பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் வந்தீங்க. We appreciate it. Thank you for your support. நீங்களும் எங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much and see you soon on theaters on August 9th. On August 9th, yes. See you soon in theaters. Thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you so